ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சர்வீஸ் லாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு ப்ராடக்ட்டில் நிறைய ப்ராடக்ட். இது வந்து ஒரு பிராண்டு தான். இது நம்ம கிச்சன் யூஸ்க்கு தேவையானது தான். அதாவது கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான். ஒரு ப்ராடக்ட்டில் நிறைய ப்ராடக்ட்டு. இது என்னென்னா, இது இந்த இந்த பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டப்பர்வேர் பிராண்டு. இது வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போது நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10 to 15 இயர்ஸாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப வருஷமாகவே இந்த பிராண்ட் நல்லாவே எனக்கு பழக்கம். இந்த பிராண்ட்லேருந்து நான் டிஃபன் பாக்ஸு, அந்த பேக்கோட செட்டாக வரும் இல்லையா, அந்த பேக்கு, அதுக்கப்புறம் நம்ம கண்டெய்னர்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் நான் நிறைய வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போயும் நான் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ப்ரமோஷன் கிடையாது. இது என்னோடய ஓன் காசு போட்டு நான் வாங்கியிருக்கேன். இது வீட்டு யூஸ்க்காக வாங்கினேன். இது உங்களுக்கும் தேவைப்படும் அப்படின்றதுனால, தேவைப்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு. நல்லா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த வித பூச்சி பொட்டெல்லாம், அந்த நம்ம பருப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த பருப்பில் பூச்செல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் இதில் வரவே வராது. ரொம்ப நல்ல சேஃபானது. ஃபுட் கிரேடு சர்டிஃபைட் பண்ண பாக்ஸஸ் தான் இது. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணலாம், அவனில் யூஸ் பண்ணலாம், நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னராக யூஸ் பண்ணலாம். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது. இதை வந்து நான் ஷாப்பில் போய் வாங்கலை. ஷாப்பில் போய் வாங்கினா எனக்கு எப்படி சொல்கிறது, அது எம்ஆர்பிலேருந்து ரொம்பலாம் கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. எம்ஆர்பிலேருந்து ஒரு ஒரு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 ருபீஸ் ஒரு பாக்ஸ் அப்படின்னாக்கா, ஒரு 480, 470 அந்த மாதிரி ஒரு 10 to 15 ருபீஸ் தான் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. பட் இது வந்து நான் யார்கிட்ட வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நேபர் ஆண்டி வந்து, அதாவது நான் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் இருந்தப்போ அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ஒரு டீலர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இதை சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் நான் இதை வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் செட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். நான் அவங்கக்கிட்ட டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்ட டப்பர்வேர் பிராண்டு நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்ட வாங்கும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபரில் எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கும் அது தேவைன்னா நான் அவங்க நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஒன் டைம் பர்ச்சேஸ்ன்னும் போது லைஃப் டைம் நம்ம நல்லாவே யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம நார்மல் ஒரு பாக்ஸ் வாங்குற மாதிரிலாம் இது கிடையாது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ரிவ்யூ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்து தான் இப்போ திருப்பி, ஸோ எல்லாமே பழசாகி போச்சு அப்படின்றதுனால நான் திருப்பி வாங்கியிருக்கேன். ஸோ இதை உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அவங்களோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இப்போது இதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இதை நான் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 1 kg பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸ். இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி தான் ஆக்சுவலி நான் போய் வாங்கிட்டு வந்தேன். நான் இன்னும் இதை என்னோடய கிச்சனுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணலை. ஆக்சுவலி புது கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வாங்கினேன். சரி, உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணலை. இன்னும் நான் கொட்டி கூட வைக்கல, எதுவுமே பாக்ஸஸில் எதுவுமே கொட்டி வைக்கல. இது உண்மையிலே சொல்கிறேன், இதை எப்படி சொல்கிறது, இது வந்து கையில் வாங்கும்போது தான் இதோட குவாலிட்டி என்னன்றது நமக்கு தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம ஏர்டைட்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இதில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எந்த பூச்சியுமே வராது. ஒரு வண்டாகட்டும், இது நான் மூடுறது எவ்வளோ டைட்டாக கஷ்டப்பட்டு மூடுறேன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இது இருக்குது. இதை இந்த மாதிரி ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போவும் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில ஐட்டம்ஸ் மொத்தமாக நான் யூஸ் பண்ணுறேன்னான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில ஐட்டம்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது தான் இதோட குவாலிட்டி என்னன்றது நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாமே, அதாவது வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து நான் டப்பர்வேர் பிராண்டில் தான் யூஸ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் நான். அதுவுமே நல்ல குவாலிட்டி, நல்ல ஸ்டர்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து இந்த பூச்சி பிடிக்கிறது, வண்டு பிடிக்கிறது அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து 1 kg பிடிக்கிற அளவுக்கு பாக்ஸ். இது 1 kg கெப்பாசிட்டி பாக்ஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 595. இதோட ப்ரைஸ் வந்து 595.
இது சீரியஸ்லி நான் இதை என்னோட யூஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு 1.1 லிட்டர் இது. இது வந்து ஆக்சுவலி 1.5 கிலோ அளவுக்கு இருக்கிற பருப்போ எதுவுமே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு, சர்க்கரை, என்ன ஐட்டம்ஸ் நம்ம கிச்சன் ஸ்டோரேஜுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு பொருள்னு தான் நான் சொல்லுவேன். மஸ்ட்டு ட்ரைன்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து உங்களுக்கு 595 1.1 லிட்டர் இது. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து 1.5 கிலோ பிடிக்கிற அளவுக்கு உண்டான டப்பா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சைஸ் பார்க்கலாம். நான் இதுலேயே வந்து 5 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அதாவது இந்த 1.5 கிலோ பிடிக்கிறதுல நான் 5 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸ். இது அதை விட பெரிய. நான் எதுவுமே இன்னும் எடுக்கவே இல்லை. இது எவ்வளோ கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து 1.7 லிட்டர். இது 1.25 கிலோ பிடிக்கிற அளவுக்கு உண்டான பாக்ஸ். அது 1.25 கிலோ பிடிக்கிற அளவுக்கு உண்டான பாக்ஸ் இது. இது 1.5, இது 1.5, இது 1.25. இது 1.1 லிட்டர் நினைக்க முடியும். 1.1 லிட்டர் இது. அதாவது ஒரு கிலோ பிடிக்கிற அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. இது 1.5 கிலோ பிடிக்கிற அளவுக்கு உண்டான பாக்ஸு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே சைஸ் பாக்ஸ் தான். உங்களுக்கு வந்து ஹைட்டு தான் வேரியேஷன் வரும். அதாவது இது கொஞ்சம் சின்னதாக வரும், இது கொஞ்சம் பெருசாக வரும், அப்படி தானே தவிர பட் உங்களுக்கு பாக்ஸஸ் எல்லாமே ஒன்று தான். சைஸஸும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வரும். லிட்டு பாருங்கள், நான் எவ்வளோ டைட்டாக பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இது 1 கிலோ, இது 1.5 கிலோ. ஸோ இந்த லிட்டு இதெல்லாம் நம்ம வந்து நல்லா அழகாக ப்ராப்பராக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணால் இது உங்களுக்கு லைஃப் ரொம்ப வரும். சொல்லப்போனால் நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஆனால் வந்து நமக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னும் போது நம்ம இதை பண்ணலாம். இப்போ நம்ம இதை ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி இதை வாங்கிட்டோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுல் செட்டே நான் ஒரு 2000 3000க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு 3000 நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னும் போது இது வந்து நமக்கு தாராளமாக ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இது உள்ளே என்ன இருக்குன்றதும் நமக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த டப்பாவோட ரேட் பார்த்தீங்கன்னா 695. இது 595, இது 695. சாரி, இது 695. இது 595 ரூபா, இது 695 ரூபா. ஸோ நான் இதில் 4 டப்பா, இதில் 4 டப்பா அப்படி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து இது அதை விட பெருசு. இது வந்து அதை விட உங்களுக்கு பெரிய சைஸ். இது எவ்வளோ லிட்டர் பார்த்தீங்கன்னா 2.3 லிட்டர். 2.3 லிட்டர் இது. இதோட ரேட்டு 770. இதோட ரேட்டு 770 ரூபா. எனக்கு இது எல்லாமே ஆஃபரில் தான் அந்த ஆண்டி கொடுத்தாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் நீங்கள் அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம 2 கிலோ பிடிக்கிற அளவுக்கு உண்டான பாக்ஸ் தான் இது. தாராளமாக நீங்கள் வந்து இப்போது ஒரு 2 கிலோ சக்கரை கொட்டி வைக்கிறீங்க அப்படின்னாக்கா, சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த மாதிரி டப்பா ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சின்ன பூச்சி கூட உள்ளே போகும், சின்ன எறும்பு கூட இது உள்ளே போகாது. நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா சக்கரை கொட்டி வைக்கிறீங்க. நம்ம நார்மலாகவே நம்ம சக்கரை கொட்டி வச்சோம்னாக்கா அதில் வந்து கண்டிப்பாக ஒரு நேரம் நமக்கு எறும்பு வரும். பட் ஆனால் இதில் அப்படி வரவே வராது. எந்த ஒரு பூச்சியுமே நமக்கு உள்ளே போகாது. இது ரொம்ப ரொம்ப சேஃப்டியானது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவன் சேஃப் தான் நினைக்கிறேன். அவன் சேஃப் தான். அதுக்காக நீங்கள் அவனில் வச்சு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் இல்லை, நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. பட் ஆனால் அப்படி தான் போட்டிருக்கு இதில். ஸோ நான் இதில் வந்து கிச்சன் ஸ்டோரேஜ்க்காக தான் நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ 3 சைஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். 3 சைஸஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்புறமா இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இது சைஸஸ் காட்டுறேன். ஸோ இது ஒரு சைஸ் ஆச்சுங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதுலேயே தான் நான் வந்து உங்களுக்கு டப்பாஸ், அதாவது எப்படி சொல்கிறது, இதுலேயே தான் நான் வந்து உங்களுக்கு இதில் 3 அந்த மாதிரி கணக்கில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே தான். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் பூவெல்லாம் கட்டி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா சீரியஸ்லி நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் இப்போ ப்ரெசென்ட் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சேம் இதே டப்பர்வேர் பிராண்டில் ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் பழசாகி போச்சு. இந்த லிட்டு கொஞ்சம் லூஸ் ஆகி போச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. பட் அந்த லிட்டு லூஸ் ஆனதுனால நான் அப்போவுமே அதை தூக்கி போடல. வேறு ஏதாவது நம்ம சாப்பாட்டு
பொருள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வச்சு நான் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவுமே வந்து ஆக்சுவலி இது வந்து எனக்கு அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க இந்த பாக்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ருபீஸ் ஒர்த் உள்ள பாக்ஸ் தான் இது. நான் இவ்வளோ வாங்கினதுக்கு எனக்கு இது காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. இதுவுமே பூ போட்டு வைக்கிற டப்பா. பூ போட்டு வைக்கிற டப்பான்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அதில் பூ போட்டு வைக்கிறதுனால எனக்கு குறைஞ்சது நீங்கள் நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா இப்போ ஒரு மல்லிகைப்பூ இன்றைக்கி வாங்கிட்டு வந்து மொட்டா கட்டி வைக்கிறீங்க, எனக்கு ஒரு 2 டேஸ் கழிச்சு எனக்கு அந்த பூ தேவை, 3 டேஸ் கழிச்சு தேவை அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் எப்படி கட்டி வைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் 2 டேஸ் கழிச்சு பார்த்தா கூட இருக்கும். நார்மல் நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்ம போட்டு ஏர்டைட் பாக்ஸ்லேயே போட்டு வைப்போம். பட் ஆனால் அது ஒரு மாதிரி ஒரு 2 டேஸ் கழிச்சு பார்க்கும்போது பூத்து போயிருக்கும், இல்லை ஒரு பழுத்து போன மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த பாக்ஸில் அப்படி இருக்காது. இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு நான் இவ்வளோ ஷியோரிட்டியாக சொல்கிறேன். நான் இதில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆனால் ஒரு 5 டேஸ் கூட வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அந்த மொட்டு அப்படியே நம்ம எப்படி கட்டி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். இதோட ரேட்டு இது கவர் இல்லை, ஏன்னா எனக்கு இது வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்ததுனால இது வந்து எனக்கு கவர் கிடையாது. இதோட ரேட்டு கெப்பாசிட்டி இதுவும் அரௌண்ட் ஒரு 1 kg பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு நான்வெஜ்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் நான் நான்வெஜ் முன்னாடியே வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ நீங்கள் அதுக்குமே கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக நீங்கள் அதுக்குமே கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம். இதை வந்து நீங்கள் இப்போது 1.5 லிட்டர் இது 1.5 லிட்டர் இங்கே இருக்குது. 1.5 லிட்டர் இது 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இப்போ 1.5 கிலோ அளவுக்கு உள்ள பொருளை நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கலாம் தாராளமாக. இது வந்து நான் வந்து இந்த பாக்ஸில் வந்து பூ கட்டி தான் வைப்பேன் மோஸ்ட்லி. நான் நான்வெஜ்ஜுக்கு நான் வேறு பாக்ஸ் வச்சுருப்பேன். நான் எல்லா பாக்ஸுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிட மாட்டேன். நான்வெஜ்ஜுக்கு தனி பாக்ஸு, வெஜிடேரியனுக்கு தனி பாக்ஸ், அந்த மாதிரி நான் தனித்தனியாக தான் யூஸ் பண்ணுறேன். எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரியான பாக்ஸ் வந்து நான் வந்து பூக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது அடுத்தது எங்கே இவ்வளோ பெரிய பேக் நிறைய எனக்கு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது ஃப்ரீசர் ஸ்டோரேஜ் பாக்ஸ். இது வந்து ட்ரை ஸ்டோரேஜ். ஆக்சுவலி சொல்லப்போனால் இது வந்து ட்ரை ஸ்டோரேஜ். ட்ரை ஸ்டோரேஜ்னால் இப்போ நம்ம நார்மலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இது வந்து ஃப்ரீசரில் யூஸ் பண்ணுற டப்பா. இந்த பாக்ஸ் வந்து ஃப்ரீசரில் யூஸ் பண்ணுற டப்பா. இதுலேயே உங்களுக்கு அந்த சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதில் அந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரீசரில் யூஸ் பண்ணுற பாக்ஸ். இதில் வந்து நீங்கள் ஒரு நான்வெஜ் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எறா வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு மேரினேட் பண்ணி எறாவோ இல்லை ஃபிஷ்ஷோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வைக்கிறோம் ஃப்ரீசரில் அப்படின்னு, இதில் நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவுமே அவ்வளோ நல்லாயிருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சிலிக்கான் மாதிரி, ஆனால் நல்லாயிருக்கு. ரொம்ப இதுவாக கிடையாது, நல்லா இருக்குது. இது க்ளோஸ் பண்ணுறதே அவ்வளோ டைட்டாக க்ளோஸ் ஆகும். மூடும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மூடுற மாதிரி இருக்குது. ஸோ அதுலேயுமே எனக்கு 3 டப்பா கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி தெரியவே இல்லை. இதுவுமே 1.1 லிட்டர். 1.1 லிட்டர் இங்கே இருக்குது. இது 1.1 லிட்டர். இது வந்து 450 ml. இது ஒரு 1/2 kg அளவுக்கு நீங்கள் இப்போ ஸ்டோர் பண்ணுறீங்க. இப்போ நம்ம இறாலாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணோன்னே அது இவ்வளோண்டாயிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பெரிய டப்பாவில் இப்போ இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வைக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அதுக்காக இந்த மாதிரி டப்பா, இப்போ நம்ம இறா வாங்கி வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கிறோம் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி டப்பா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவுமே வந்து ஒரு 1.5 கிலோ உண்டானது. இப்போ ஒரு ஃபிஷ் வாங்கி வந்து வைக்கிறீங்க, ஒரு பாப்பா எடுத்து விளையாடிக்கிட்டு இருந்தால் அவன் எங்கே போட்டான்னு தெரியல. ஒரு நிமிஷம். ஸோ இதெல்லாம் இதோட லிட்டு. மூடும் போதே நம்ம வந்து கொஞ்சம் டைட்டாக மூடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இது அவ்வளோ நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. இது ஒரு டப்பா. அதுக்கப்புறம் உங்களுக்கு நானே வந்து பாருங்கள் ரொம்ப டைட்டாக அப்படி இழுத்து நம்ம இப்போ ஒரு லாக்கெல்லாம் போடுறோம், இழுத்து லாக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இழுத்து லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து இது 3 டப்பா. இது 3 டப்பா. இது ஃப்ரீசர் ஸ்டோரேஜ். இது வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ். இது வந்து நம்ம நார்மலாக ட்ரை ஸ்டோரேஜ் பண்ணுறது. இது ஃப்ரீசர் ஸ்டோரேஜ். உங்களுக்கு இந்த பாக்ஸ்லேயே அந்த ஃப்ரீசருக்கு உண்டான அந்த இது போட்டிருப்பாங்க பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு, அந்த மாதிரி இது போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் இது ஃப்ரீசர் ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து 500 ml. இது 1 கிலோ, இது 1.5 கிலோ, இது 2 கிலோ, இது வந்து 1/2 கிலோ. இதில் வந்து நான் ஒரு 2 பாக்ஸ் தான் வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா
410 ருபீஸ். இதோட ரேட்டு 410 ருபீஸ். எனக்கே இது வந்து எப்படி சொல்கிறது, நான் இந்த மாதிரி டப்பாஸ் வாங்குறது, இந்த மாதிரி மொத்தமாக ஓவரால் நான் வாங்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் வந்து அப்பப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு டப்பாவாக தான் நான் வாங்கியிருக்கேனே தவிர இந்த மாதிரி ஃபுல்லு மொத்தமாக ஒரு செட்டை மாற்றணும் அப்படின்ற மாதிரி நான் வாங்கலை. தேவைப்பட்டால் ஒரு மாவு டப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவு டப்பா ஒரு 500 600 இல்லை 1000 ருபீஸ் அந்த மாதிரி ஆஃபரில் எனக்கு கொடுப்பாங்க. எனக்கு சீரியஸ்லி அந்த ஆண்டி ரொம்ப நல்லா ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் நான் கடையில் போய் நான் வாங்க மாட்டேன். கடையிலையும் கிடைக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஒரு சூப்பர் சரணா ஸ்டோர் அந்த மாதிரி பெரிய கடைங்க இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கடைகள்லையும் கிடைக்கும். பட் அவங்க வந்து நமக்கு பெரிய ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. இதோட எம்ஆர்பி என்ன, அவங்க ஒட்டியிருக்க ஸ்டிக்கர் என்னமோ அந்த ரேட்டுக்கு தான் நம்ம வாங்குவோம். பட் இவங்க கிட்ட வந்து எனக்கு அப்படி கிடையாது. இவங்க வந்து எனக்கு டீலர்ஷிப் மாதிரி எடுத்து அவங்க வீட்டிலே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு இதை வந்து ஆஃபரில் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கும் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கும் தேவைன்னா அவங்க நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேவைப்பட்டா, இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் ஆனால் இதெல்லாம் சீரியஸ்லி சொல்கிறேன், மஸ்ட்டு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள்னு தான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்களா, 1 2 3 and 4 தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த 4 டப்பா 2 கிலோ, 1.5 கிலோ, 1 கிலோ, 1/2 கிலோ. இது இந்த செட்டில் வந்து நான் இந்த 2 கேஜி இருக்கிறது மட்டும் ஒன்றே தான் நான் வாங்கினேன். இந்த 1.5 கிலோ, 1 கிலோ, 1/2 கிலோ மட்டும் இதில் ஒரு 4 பாக்ஸ், இதில் ஒரு 4 பாக்ஸு, இதில் வந்து 2 பாக்ஸ் தான் நான் வாங்கினேன். ஜாஸ்தி நான் வாங்கலை. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம வாங்கி நல்லா கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னாக்கா சூப்பராக நல்லா இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இல்லை வீடியோ கூட நான் எடுத்து போடுறேன். பிஃபோர் நான் எப்படி கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன், ஆஃப்டர் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். சேம் இதுவும் அதே ½ கேஜி தான், 500 ml தான். அதெல்லாம் 2. அதே மாதிரி 1 கேஜியில் 1. ஸோ அதுதான், இது ஃபுல்லாகவே அந்த பாக்ஸஸ் தான் இருக்கு. அவங்க எனக்கு என்ன பையில் போட்டு கொடுத்துருக்காங்க, அரிசி பையில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே 1.5 கிலோ உண்டான பாக்ஸஸ்ஸு. ஸோ எல்லாமே இதுதான். அதான் எல்லாத்துலேயுமே நான் வந்து ஒரு 4 பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இதில் 4 அதனால கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வீட்டில் ஸ்டோரேஜுக்கு. கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்னு தான் நான் சொல்லுவேன். அதே தான், இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அதே தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெயினான ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் தான், அரிசி பாக்ஸு. இல்லை வந்து நம்ம ஒரு இப்போது எப்படி சொல்கிறது, நம்ம வந்து இப்போது ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கிட்டு மிச்சம் யூஸ் பண்ணாத பாக்ஸஸ், யூஸ் பண்ணாத பேக்கெட்லாம் நம்ம அப்படியே வைப்போம், அதில் பூச்சி பிடிக்கும். இல்லை யூஸ் பண்ணிவிட்டு பாதி நம்ம பேக் பண்ணி எடுத்து வைப்போம் இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் அதை போடுறதுக்குமே நமக்கு வந்து இந்த பாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட முக்கியம், இதில் நம்ம வந்து இதோட கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 10 கேஜி 10 கிலோ அரிசி வாங்கி தாராளமாக இதில் கொட்டி வைக்கலாம். பட் இந்த லிட்டு மூடுறது இருக்குது பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போடணும். ஏன்னா அவ்வளோ டைட்டாக இருக்குது இந்த முடி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப டைட்டாக இருக்கும். இது பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, என்னால் இதை அமுக்கவே முடியல, அவ்வளோ டைட்டாக இருக்குது. இந்த லிட்டெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து தாராளமாக நீங்கள் 10 கிலோ பேக் அரிசி வாங்குறீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபுல் பாக்ஸு அந்த அரிசிக்கு கரெக்டாக போயிடும். ஸோ நம்ம வேறு எந்த பாக்ஸில் எக்ஸ்ட்ராவாக போட்டுருக்கல. நான் வந்து 10 கிலோ அரிசி வாங்கினாக்கா என்கிட்ட இருக்கிற பாக்ஸில் போட்டுட்டேனாக்கா மிச்சம் வந்து எனக்கு ஒரு 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ அளவுக்கு எனக்கு அந்த பாக்ஸில் பத்தாது. ஸோ அதனால் நான் அப்படியே அந்த பையோடையே வச்சு முதல்ல அந்த பையில் இருக்கிறத யூஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் பாக்ஸில் இருக்கிறத யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த பாக்ஸ் வாங்கினேன் நான். இதோட ரேட் வந்து 1800. இதுவுமே எனக்கு ஆஃபரில் தான் கொடுத்தாங்க. 1850 இதோட ரேட்டு. நீங்கள் போட்டு 1890 இதோட ரேட்டு. இது வந்து 10 கேஜி ரைஸ் கீப்பர். இதிலே போட்டுருப்பாங்க 10 கேஜி ரைஸ் கீப்பர். ஸோ
ஸோ நம்ம 10 கிலோ அரிசியை வந்து தாராளமாக இதில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அரிசி கொட்டி வைக்கிறதுக்காக தான் இது யூஸ் பண்ணேன். இதுலேயுமே நம்ம அரிசி வைக்கிறோம்னாக்கா வண்டு வரும், பூச்சி வரும், எல்லாமே வரும். அது வந்து நார்மல், நம்ம வீட்டில் வர்றது நார்மல். ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணலாம், 2 தடவை க்ளீன் பண்ணலாம், ஓயாமல் நம்மளால் க்ளீன் பண்ணிக்கிட்டும் இருக்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, சீரியஸ்லி சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் அவசியமா அப்படின்னு கேட்டால் அவசியம், இருக்கிறவங்களுக்கு அவசியம். ஸோ நான் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு ஃபுட்டு வந்து நம்ம ஃபுட்டு மீன்ஸ் நம்ம ப்ரொவிஷன்ஸ் க்ராசரிஸ்லாம் நம்ம வந்து செலவு பண்ணி வாங்குகிறோம். ஸோ அதை வந்து நல்லா பத்திரமா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸஸ்லாம் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்ன்ற உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது நாட் ஓன்லி ரைஸ் கொட்டி வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. இதில் நீங்கள் வந்து இதான் சொல்கிறேன்னு, நீங்கள் வந்து ப்ரொவிஷன்ஸ் வாங்கி வைக்கிறீங்க, நம்ம எல்லாத்துலேயும் போட்டு வச்சதுக்கப்புறம் மிச்சம் பேலன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம கிளிப் பண்ணியோ இல்லை கவர் பண்ணியோ நம்ம வைப்போம். ஸோ அது வைக்கிறதுக்கும் இந்த பாக்ஸ் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்ஸில் நம்ம போட்டு வைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பூச்சி வரதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட் எல்லாம். இதெல்லாம் நான் வந்து எனக்காக, என்னோட வீட்டுக்காக நான் வாங்கினது. இது வந்து ப்ரமோஷன் கிடையாது. இது நான் எந்த கடையிலையும் போய் நான் வாங்கலை. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஆண்டிக்கிட்ட வாங்கினேன். அவங்களோட நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பை பண்ணிக்கோங்க, வேணும்னா பை பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இந்த செட்டு தான் நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கணும்னு நான் உங்ககிட்ட சொல்லுவேன். உங்களுக்கு தேவை, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்களா இருக்கலாம், மெயின் வந்து அவங்கக்கிட்ட இந்த ட்ரைப்ளை கடாயி, அதே டப்பர்வேர் பிராண்டில் ட்ரைப்ளை கடாயி, அப்புறம் ஃப்ரை பேனு, அந்த மாதிரி லிட்டோடு இருக்கிறது, அந்த மாதிரி ஐட்டம்ஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. எல்லாமே டப்பர்வேர் பிராண்டுது. என்னை எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. எனக்கு இதை தூக்கிட்டு வரதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் எடுத்துகிட்டு வரல. நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஆல்ரெடி இப்போது மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து இந்த ட்ரைப்ளை கடாய், ட்ரைப்ளை ஃப்ரை பேன் இதை தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்கக்கிட்ட அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ, மெயின் அதில் ஆயில் ஃப்ரீ. நீங்கள் வந்து ஆயில் கொஞ்சமாக போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அது குக் ஆகிடும். அதே மாதிரி அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஹீட் வந்து உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கடாயில் மட்டும் ஒரு பக்கமாக போகும், இல்லை 2 பக்கமாக போகும், இல்லை அந்தளவுக்கு இருக்காது, அடி பிடிக்கும். மெயின் இந்த ட்ரைப்ளை கடாயில் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது, செம்ம வெயிட்டாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதை உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன், ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாவு டப்பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, மாவு கொட்டி வைப்போம் இல்லையா, இட்லி மாவு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி டப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் எல்லாமே பாக்ஸ் வெரைட்டி தான். இப்போ நம்ம ஒரு சூப் கொண்டு போகிறோம், ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், நம்ம ஒரு ஜூஸ் கொண்டு போகிறோம், ஒரு சூப் கொண்டு போகிறோம், அந்த மாதிரி விஷயங்கள். அந்த டம்ளர் இருந்தது, அந்த டம்ளர் மாதிரி லிட்டு போட்டு வரும். அதை நான் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். அந்த மாதிரி பாட்டிலெலாம் டம்ளர்லாம் நம்ம கொண்டு போகும்போது உங்களுக்கு கீழே சிந்தாது. ஸோ அந்த மாதிரி நம்ம நார்மலாக ஒரு பாட்டில் ஊற்றி எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம ஷேக் பண்ணி எடுக்கும்போது கீழே கொட்டிடும். பட் ஆனால் அந்த மாதிரி டம்ளரில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது கீழே கொட்டுறதுக்கு சான்சஸ் இல்லை. நிறைய ப்ராடக்ட் அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்லாக்கே நான் அனுப்புவாங்க. நான் இதோட டீட்டெயில்ஸ் அந்த கேட்லாக்கு கூட எனக்கு கிடச்சிதுன்னா நான் அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது எல்லாமே நான் அவங்கக்கிட்ட வாங்கினேன். நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு வரீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் நல்ல ஒரு டீல் பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்ச ரிவ்யூ, டப்பர்வேர் பிராண்டோடது. இது நான் வந்து வீட்டு யூஸ்க்காக வாங்கினேன். நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இந்த டப்பாவில் போட்டு வச்சதுக்கப்புறம் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், எது நல்லா இருக்குன்றது நான் அதை உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் காட்டுறேன். உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஹைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you. Bye.